அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடார் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. 77வது குடியரசு தினம், 77th ரிப்பப்ளிக் டே. நம்ம இன்ஸ்டிடியூட்டில் எப்பயுமே எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அதுக்கு எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பசங்க ஜாயின் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ ரிப்பப்ளிக் டேக்கு கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ பொங்கல், நியூ இயர், இந்த வருஷமே அதுவும் ஜனவரி மாதம் நிறைய கொஞ்சம் லீவ் இருக்க மாதமாக இருக்குது. அடுத்த மாதம் எதுவுமே இல்லை. பட் நமக்கு இந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம தோணி இருக்கலாம், ஜனவரியிலேருந்து, அதாவது நியூ இயர்லேருந்து சூப்பராக படிக்கணும்னு நினச்சிருப்போம்ப்பா அப்படின்னு. ஆனால் அது கொஞ்சம் தள்ளி போயிருந்துருக்கலாம், சரி பொங்கல்லேருந்து அப்படின்னு. இப்போ இந்த மாதமே முடிஞ்சு போச்சு. இது மாதிரி தான் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். பட் இனிமேலும் இந்த மாதிரி ரொம்ப தள்ளி போட வேணாம். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸும் வரப்போகுது. அந்த டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த ரிப்பப்ளிக் டேக்கு எந்தெந்த கோர்சஸ் எவ்வளோ ஆஃபரோட ஜாயின் பண்ணலான்றதையும் நான் சொல்லிடுறேன். முக்கியமாக ரயில்வேஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க. ஸோ வழக்கம் போல் ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇஆர், என்டிபிசின்னு எல்லா எக்ஸாம்ஸும் நமக்கு டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து வரலான்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி மாதம் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனும், டெக்னீஷியனோடது மார்ச் மாதம், செக்ஷன் கண்ட்ரோலர் ஏப்ரல், அண்ட் அதே பேராமெடிக்கல் அண்ட் ஜேஇ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம், என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் ஆகஸ்ட் ஒட்டி ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் செப்டம்பரில் மினிஸ்டீரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அண்ட் போன வருஷத்துக்கான குரூப் டி நோட்டிஃபிகேஷனே இப்போ தான் வரப்போகுது. அதாவது ஜனவரி 31 தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், தள்ளி போட்டாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. பட் ஆனால் 2026 புது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்றது ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க, அக்டோபர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த எல்லா எக்ஸாம்ஸும் வரப்போகிறது நமக்கு கன்ஃபார்ம். ஆனால் இதை சொல்லியிருக்க மாதங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் வந்துட்டு எல்லா அப்டேட்ஸும் டக்கு டக்குன்னு, ஸோ எக்ஸாம் டேட்ஸை சொல்கிறதா இருக்கட்டும், அண்ட் ரிசல்ட் வர்றதா இருக்கட்டும், டக்கு டக்குன்னு விட்டுட்டுருக்காங்க. ஸோ அப்போ இது சொன்ன மாதிரியே டேட்ஸை நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டை பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறேங்க. இது வந்துட்டு ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். அதே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியல் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் இந்த ஒரு ஆனுவல் பிளானர் 2026க்கான எஸ்எஸ்சி ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இல்லை, இப்போ வந்துட்டு அஃபீஷியல் வெப்சைட்டில் இல்லை. ஏன்னா ரிலீஸ் பண்ண கொஞ்சம் நேரம் கழிச்சு மதியம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஈவினிங் வந்துட்டு அதை தூக்கிட்டாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் அந்த எக்ஸாம் கேலண்டரில் இருந்த டீட்டெயில்ஸ், ஸோ முன்ன பின்ன தான் மறுபடியும் சொல்கிறேன் இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு பெரிய லெவலில் இப்போ புதுசாக அவங்க ரிவைஸ்டு கேலண்டரே அவங்க ரிலீஸ் பண்ணாலும் இந்த மந்த் இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த வகையில் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. சிஜிஎல், ஜேஇஆர் டு செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14 இருக்கட்டும். இந்த மூணுமே நமக்கு மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலாம்னு சொல்லிக்கிறாங்க. டென்டேட்டிவ் எக்ஸாம் மந்த்து கூட நம்ம கொடுத்துட்டாங்க. டென்டேட்டிவ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஒரு மாதம், அதுலேருந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிற மாதிரி டென்டேட்டிவ் மந்த்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். இது சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா டயர் 1 ஏப்ரல் மாதம் வரலாம். ஸ்டெனோகிராஃபருக்கும் சரி ஏப்ரல் மாதம் வரலாம். அண்ட் அதே எம்டிஎஸ் ஆர் ஹவல்தார் வந்துட்டு ஜூன் மாதமும், இதே எஸ்எஸ்சியில் யூனிஃபார்ம் சர்வீசஸில் சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸோடைய இந்த நோட்டிஃபிகேஷன் மே மாதமும், ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வருதுன்றதை பொறுத்து அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த எக்ஸாம்ஸ்லாம் டேட் தெளிவாக சொல்லலை. பட் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப அழகாக டேட்டு முதற்கொண்டு கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சொல்லணும்னா, ஸோ குரூப் 1 எக்ஸாம் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஜூன் 23 வரப்போகுது. எக்ஸாம் செப்டம்பர் 9 இருக்க போகுதுன்னு தெளிவாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி குரூப் 2 2A பார்த்தோன்னா ஆகஸ்ட் 11 நோட்டிஃபிகேஷனும், எக்ஸாம் வந்துட்டு அக்டோபர் 25. அண்ட் குரூப் 4 பார்த்தோன்னா அக்டோபர் 6 நோட்டிஃபிகேஷனு, அதே டிசம்பர் 20 நமக்கு எக்ஸாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது இது ரொம்ப இன்னும் பெட்டராக இருக்கும் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு. எந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது, எந்த சிலபஸை எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும், ஸோ ஒரு மாதத்துக்கு என்ன நம்ம படிக்கணும், ஒரு வாரத்துக்கு என்ன படிக்கணும்னு ரொம்ப அழகாக பிளான் பண்ண முடியும் டிஎன்பிசி எக்ஸாம். அண்ட் இந்த பொங்கலுக்கு ஐபிபிஎஸ் உடைய இந்த ஆனுவல் கேலண்டர், ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் தான் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய பிஓ, எஸ்ஓ ஆர் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கான இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஐபிபிஎஸ் பிஓ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமும், அதே ஐபிபிஎஸ் எஸ்ஓ வந்துட்டு ஆகஸ்ட் மாதம், ரெண்டுமே ஆகஸ்ட் மாதம் 20 கடைசியில் நடக்க போகிறதா நம்ம கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்றது வந்துட்டு எக்ஸாம் டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதிலிருந்து கொஞ்சம் ஒரு மாதம் முன்னாடி நமக்கு இது வர்றது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ப்ரிலிமினரி ஸ்டேஜ். அண்ட் அதே வந்துட்டு ஆர்ஆர்பி ஓஏ பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க்கில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ இல்லை ஆஃபீஸர் ஸ்கேலோ நமக்கு டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் நடக்கிறதா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் பேங்கிங்லேயும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ரெண்டுத்துலேயுமே
நம்ம வந்துட்டு ஓவராலாக யோசிக்கிறது டிஎன்பிஎஸ்சி, அதை வந்து எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு இந்த 4 வெர்டிகல், இந்த 4த்துலேயுமே நமக்கு ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது 2026 என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்னு. ஸோ இதில் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறா இருந்தாலும் சூப்பராக படிக்க முடியும். அதுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்டில் எல்லா எக்ஸாம்ஸ்க்கான கோர்சஸும் இருக்குது. ஸோ இந்த ரிப்பப்ளிக் டே ஆஃபரில் நீங்கள் எந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணிங்கனாலும் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதுலேயுமே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயோ இல்லை ஆப்லேயோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் குரூப் 1 குரூப் 2 ஏதாவது படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்களேன் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே டபுள் வேலிடிட்டின்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் வேலிடிட்டின்னு காமிக்கும் போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டு. 2 வருஷத்துக்கு நீங்கள் இந்த கோர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா யூஸ்வலாக வேலிடிட்டி நம்ம இன்ஸ்டியூட்டில் 1 வருஷம் 1 இயர். இந்த ஃபெஸ்டிவல் டைம் பீரியட், இந்த ஆஃபர் டைம் பீரியட் டபுள் வேலிடிட்டி கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு. அப்போது இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறது, அந்த ரிப்பப்ளிக் டே ஒட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2028 ஜனவரி வரைக்கும் நீங்கள் எல்லா கோர்சஸையுமே பார்த்துக்க முடியும். எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்க முடியும். ஸோ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அதுக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸோ, இல்லை சார் நான் வந்து ரயில்வேஸ் படிக்கிறேன் அப்படின்னா ரயில்வேஸ் தமிழ் கீழே போனீங்கன்னா குரூப் டிக்கான கோர்ஸு, தடம் அப்படின்ற ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ ரயில்வேஸ்லேயே உங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா? ஸோ ரீசனிங் ஆகட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ஜெனரல் அவேர்னஸ், இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ அது என்டிபிசி குரூப்னு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோர்ஸாக இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய கோர்ஸோ, பேங்கிங்கில் இருக்கக்கூடிய கோர்ஸோ, எந்த கோர்ஸ்னாலும் நீங்கள் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இதே இப்போ நீங்கள் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களா இருக்கீங்கன்னா, சார் நீங்கள் இந்த ஆனுவல் பிளானர் காமிச்சோடனே தான் எனக்கு ஒரு யோசனை வருது. இப்போ நான் வந்துட்டு எஸ்எஸ்சி வந்துட்டு படிக்கிறேன், பட் டிஎன்பிசிலையும் நீங்கள் எக்ஸாம்ஸ் வருதுன்னு சொன்னீங்களே, அதையும் அட்டென்ட் பண்ணணும்னு கொஞ்சம் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் இப்போ எஸ்எஸ்சிக்கு ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணி டிஎன்பிசியில் குரூப் 1க்கு தனியாக, குரூப் 4க்கு தனியாக பேட்ச் ஜாயின் பண்ணால் காஸ்ட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேணாம்னு யோசிச்சிங்கன்னா, ஸோ தனித்தனியாக பேட்ச் ஜாயின் பண்ண ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாலே இந்த எல்லா வீடியோஸ், இப்போ நான் சொன்ன எல்லா பேட்சையும் நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் 2 வருஷத்துக்குன்னா அதான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை இந்த மாதிரி ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிக்கிறது எப்பயுமே பெட்டர். ஸோ யூஸ்வலாக நம்ம தமிழ்நாடு மெகா பேக் வந்துட்டு இது எல்லா கோர்ஸ் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய இந்த வீடியோ கோர்ஸ் வந்துட்டு ஆன்லைன் அண்ட் லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டு கிளாஸஸ் இருக்கிற ஒரு கோர்ஸ் நமக்கு 6800 கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆஃபர் டைம் பீரியடில் Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 5500 கிட்ட, 5500 ரூபா கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், ஜாயின் பண்ணிக்க முடியும். அது போக ஸோ அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகிறத விட, ஏன்னா 30% ஆஃபர் சொல்லியிருக்கிறாங்க இந்த ரிப்பப்ளிக் டேக்கு இந்த கோடை யூஸ் பண்ணும்போது. ஆனால் அமௌண்ட் கம்மியாகிறத விட இன்னொரு பெரிய பெனிஃபிட், என்னையை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டை விட 2 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா. ஸோ டபுள் வேலிடிட்டின்றது தான் பெரிய பெனிஃபிட்டு. இந்த டபுள் வேலிடிட்டியில் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை சார் நான் வந்துட்டு எஸ்எஸ்சி மட்டும்தான் படிக்க போகிறேன், ரயில்வேஸ் மட்டும்தான் படிக்க போகிறேன், தனித்தனி கோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா kishore.mohankumar@24/com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. சார் எப்போ வரைக்கும் ஆஃபர் இருக்கும், எப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டா பெட்டர், இல்லை நான் இந்த எக்ஸாம் படிக்கிறேன் எனக்கு இது பெட்டராக இருக்குமா, எதுவாக இருந்தாலும் அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு கேளுங்க, நான் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். நம்ம ஆப் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்பில் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஆப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே பை நவ் கொடுக்கும்போது சி ஆஃபர்ஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல Y890 இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 22 to 30% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஆனால் அதை தாண்டி மேலே யூஸ் காயின்ஸ்னு ஒரு டிக் மார்க் இருக்கும்பா. ஸோ நீங்கள் எத்தனை காயின்ஸ் வந்துட்டு உங்கள் ஆப்பில் வந்துட்டு வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ, ஏன் இப்போ காயின்ஸ் நிறையா இருக்குன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ண அது கொஞ்சம் அதிகமாகும். காயின்ஸ் அதிகமாக இருக்குன்னா சம்டைம்ஸ் 200 ரூபா வரைக்கும் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. காயின்ஸை பொறுத்து குறையும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதையும் ஒரு பெனிஃபிட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலுமே ப்ராப்பர் பெனிஃபிட்டோடு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. Y890 இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, அதர் இன்ஃபர்மேஷன் ஆர் பிடிஎஃப்க்கு நம்ம டெலகிராம் சேனல் கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் அதனால் 24 தமிழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ வேறு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கோர்ஸஸ் ஜாயின் பண்ணணும், இந்த வருஷம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.